ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியனாகிய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கர் மற்றும் ஐயா ஹரிஹர சர்மா. இப்போது நாங்கள் 2 பேரும் வந்திருக்கிறது சனி பெயர்ச்சி. மார்ச் 6ஆம் தேதி 2026 சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம். இதன் மூலியமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் அந்தந்த காரகத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி வரும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. அடுத்தது இன்னொன்று இருக்குது. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, சனி கெடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அப்போ சத்தியவான், நியாயவான், தர்மவான் யார் என்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான நல்ல காரியங்கள் செய்தால் நல்ல பலன்களும், தீய காரியங்கள் செய்தால் தீய பலனும் கொடுக்கக்கூடியதுனால அவருக்கு ஈஸ்வர பட்டம் வழங்கப்பட்டது. சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு நாம் பயப்படுறது காரணம் என்ன அப்படின்னாக்க, கொடுக்கறதுலேயும் அளவு கடந்து கொடுப்பார், கெடுக்க ஆரம்பித்தா நடு ரோட்டில் இறக்கி விட்டு வேடிக்கை பார்ப்பார். அப்போ இந்த அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி, 7.5 சனி நடக்கக்கூடியவங்க சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நியாயத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பட்டு இந்த 2.5 வருஷங்கள் இருந்தால் அவர் பிரச்சனை இல்லாமல் அமிக்கபுளாக கொண்டு விட்டுருவார். நீங்கள் அவருக்கு வேலை காமிக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா, அவர் உங்களுக்கு வேலை காமிக்க ஆரம்பித்தாருனாக்க அசிங்கங்கள், அவமானங்கள், செய்யாத தப்புக்கு தண்டனைகள், பெயர் புகழ் அத்தனையும் கிடக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது உடல்நல ரீதியான முடக்கங்கள், செயல்பாடு முடக்கங்கள். அதுவும் பார்த்திங்கன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு எலும்பு மஜ்ஜைக்கு அதிபதி, அதே போல் கழிவு உறுப்புகளுக்கு அதிபதி, யூரினரி இன்ஃபெக்ஷன்னு, அதே போல் மூட்டு வலி, முழங்கால் வலி வரக்கூடியது, அதே போல் பிறப்பு உறுப்பு பெண் உறுப்பில் பாதிப்பு கொடுக்கக்கூடியவர், இத்தனையும் கொடுக்கக்கூடியவர். நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சட்டையில் கூட ஒரு 20 வருஷம் சம்பாதிச்ச பேரை ஒரு தப்பு செஞ்சு அது அஷ்டமத்து சனியோ அர்த்தாசிரம சனியோ 7.5 சனியோ வந்துச்சுன்னா அதை உங்கள் பேரை கெடுத்து தேரை இழுத்து தெருவீதியில் விட்டுருவாங்கன்றாங்கள, அதை மாதிரி பண்ணக்கூடியவர் நம்மளுடைய சனீஸ்வர பகவான். அப்போ அவர்கிட்ட நம்ம நியாயமாக மோஸ்ட் ப்ராபர்லி சனி பெயர்ச்சி காலகட்டங்களில் சற்றேறக்கூடிய 2.5 வருஷம், இந்த 2.5 வருஷம் ஒரே சரணாகதி, சனி சரணாகதி, சனி சரணாகதி, சனி சரணாகதி. சனி பகவான்கிட்ட சரணாகதி அடையணும். சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அவருடைய தகப்பனான சூரியனாலே பண்ண முடியாது, எம்பெருமான் விநாயகர்னாலையும் ஆஞ்சநேயர்னால தான் பண்ண முடியும். அப்போ அந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி நடக்கக்கூடியவர்கள் சனி பகவான்கிட்ட ஃபஸ்ட்டு சரணாகதி அடைங்க, எம்பெருமான் விநாயகர்கிட்ட சரணாகதி அடைங்க, எம்பெருமான் ஆஞ்சநேயர்கிட்ட சரணாகதி அடைங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சனியினுடைய மாற்றம் எந்த அளவுக்கு ஏற்றம் அப்படின்றத பார்க்கலாம். அன்பார்ந்த கன்னியா ராசி அன்பர்களே, கன்னி அப்படின்னாலே புதனுடைய ஆதிபத்தியம் கொண்டவங்க, அதிகமாக சிந்திக்கக்கூடியவங்க, அதிகமாக செயல்படக்கூடியவங்க. எல்லோரும் 2022 பற்றி யோசித்தாங்க அப்படின்னாக்க கன்னியா ராசிக்காரங்க 2032 எப்படி இருக்கும்னு கால்குலேஷனில் ஈடுபடக்கூடியவங்க. இவங்களுடைய சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். அப்படியேற்பட்ட இந்த கன்னியா ராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் 6ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் இருந்து பல அற்புதங்களை நிகழ்த்தவர் சனி பகவான். இப்போ 7ஆம் இடத்துக்கு வராரு. சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு வர்றதுக்கு பேர் ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது கெண்டகச்சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கெண்டகச்சனி அப்படின்றது சற்றேறக்குறைய 2.5 வருஷம் இருக்கும். எப்பொழுதுமே புதனுக்கு சனி நட்பு, புதனுடைய ராசிக்கும் சனி நட்பு, சுக்கிரனுடைய ராசிக்கும் சனி நட்பு அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில். சரி, ஆனாலும் அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்வார். ஏன் ஜாமி அப்படின்னாக்க, இவருக்கு ஒருத்தருக்கு தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்கிறது, சனி ஈஸ்வரன். அப்போ நியாயங்கள் தர்மங்கள் வழியில் கன்னியாராசி அன்பர்கள் செயல்பட்டால், அது என்ன சாமி செயல்பட்டால், கண்டிப்பாக செயல்பட்டால் அந்த சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. அப்போ அப்படியே ஏற்பட்ட பரம பவித்திரமான உன்னதமான காலகட்டங்களில் 7ஆம் இடத்துல சனி பகவான் வராரு. அப்போ 7ஆம் இடம் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது அப்படின்றது 1 லைஃப் பார்ட்னர், 2 தொழில் பார்ட்னர். அப்போ லைஃப் பார்ட்னர் கூட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம்.
அப்போ இந்த காலகட்டங்களில் லைஃப் பார்ட்னர் கூட அது ஆணாக இருந்தால் பெண்ணோடையும் பெண்ணாக இருந்தால் ஆணோடையும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வீண் வாதம் விதாண்டாவாதங்களை இந்த 6/3/2026 24/4/2028 வரையிலும் தவிர்ப்பது சிறந்தது. நீயா நானா அப்படின்னு போனோம்னா கண்டிப்பாக அது பிரிவினையை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை வாய்ப்புகளை உண்டாக்கும். அதே போல் தொழில் செய்யக்கூடியவங்க, நம்மளுடைய தொழில்காரகன், கர்மக்காரகன், ஆயுள்காரகன் அப்படின்றத நம்மளுடைய சனி பகவானை தான் செய்யக்கூடியும். அதுவும் இந்த கன்னியா ராசியை சேர்ந்தவங்க பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தால் இந்த 6/3/2026 24/4/2028 வரையிலும் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். பண்ணக்கூடிய பார்ட்னர் கூட கண்கொத்தி பாம்பாகவே இருக்கணும். ஒரு சில காலகட்டங்களில் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ 7ஆம் இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். லைஃப் பார்ட்னர்கிட்டையும் எச்சரிக்கையாக இருக்கணும், தொழில் பார்ட்னர்கிட்டையும் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்படி இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா? பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இதை தவிர சனி பகவானுக்கு பார்வைகள் உண்டு. எல்லா கிரகங்களுக்கும் விசேஷ பார்வைகள் கிடையாது. 3 கிரகங்களுக்கு மட்டும் விசேஷ பார்வைகள் உண்டு. அதில் எம்பெருமான் சனீஸ்வர பகவானுக்கு விசேஷ பார்வை உண்டு. அவருக்கு விசேஷ பார்வை 3ஆம் பார்வை. 3ஆம் பார்வையாக பார்க்குறது உங்களுடைய ராசியின் 9ஆம் இடமான ரிஷபத்தை பார்க்குறாரு. அதுக்கு அடுத்தது அவர் ராசியை சப்தம பார்வை பார்க்குறாரு. அதுக்கு அடுத்தது அவர் 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த காலகட்டங்களில் 9ஆம் இடத்தை, ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்குறதுனால உயர்கல்வி படிக்கக்கூடிய இந்த கன்னியா ராசி என்பவர்களுக்கு படிப்பில் தடங்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனி பார்த்த இடம் பாழாகும். அப்போ இந்த உயர்கல்வி படிக்கக்கூடியவங்க ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், பிஹெச்டி பண்ணக்கூடியவங்க ஒரு முறைக்கு 2 முறை படிக்கிறதோட எழுதி பார்த்தோம்னாக்க ஞாபக மறதியை தவிர்க்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜெயிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு லெதாச்சிக்காக இருக்க வைப்பார். பார்ப்போம், நாளைக்கு படிக்கலாம், நாளைக்கு படிக்கலாம் அப்படின்ற கவனக்குறைவை கொடுத்துட்டு ஓவர் கான்ஃபிடென்ஸை கொடுத்துட்டு காலி பண்ணிடுவார். அதனால் அன்னன்னைக்கு உண்டான வேலையை அன்னன்னைக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். அதே போல் இந்த கன்னியா ராசியை சேர்ந்த நண்பர்கள் புகழின் உச்சிக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு ஏதாவது நான் ஒன்று புதுமையாக செய்கிறேன், எல்லாருக்கும் இல்லாமல் நான் ஒரு புதுமையாக செஞ்சுட்டு பேர் வாங்குகிறேன் அப்படிங்கும்போது அது நெகட்டிவ் பப்ளிசிட்டியாக கொண்டு வந்துடுவார். நீங்கள் என்ன நினச்சி செஞ்சிட்ருப்பீங்க? பாசிட்டிவ் பப்ளிசிட்டியாக இருந்துச்சுனாக்கா நம்ம பெரிய லெவலில் வரலாம்னு நினச்சிட்டு பண்ணுவீங்க. அது அப்படியே உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த 6/3/2026 24/4/2028 வரலும் ஒரு புதுமையும் நம்ம படைக்க வேண்டாம். ரெகுலர் காரியத்தை செஞ்சோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அதே போல் தகப்பனுக்கு உடல் நலத்தில் ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தகப்பனுடைய சொத்துக்கள் கைமாறக்கூடிய வாய்ப்புகள் பிரச்சனை உண்டு. தகப்பனுடைய தொழிலை செய்யக்கூடியவங்களுக்கு சற்று தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த 3 காரியத்தையும் 24/4/2028 அப்புறம் தொடங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி தொடங்கினா சிக்கல் வந்துடும். என்ன சாமி, நீங்கள் 7ல் இருக்கும்போது இவ்வளோ சிக்கல் சொல்கிறீங்க, சனி பகவானோட பார்வை அடுத்தது அஷ்டமத்தில் வராரே சாமி, அது வேறு இன்னும் கெடுப்பாரே அப்படின்னா பயப்பட வேண்டிய தேவையில்லை. சனி பகவானை பொறுத்தளவுக்கு 3, 6, 8, 12 இருக்கக்கூடியது சிறப்பாக இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் தள்ளி போடுறது சிறப்பு. சரி, இதை தவிர சனி பகவானுடைய பார்வை 7ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் கொடுப்பார் அப்படின்றத நம்முடைய கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது சனி பகவான் கன்னியா ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம், உங்களுடைய ராசி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். சரி, 9ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு. அதுவும் வந்து படிப்பு சம்பந்தமாக மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சற்று தடைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது டாப் ரேங்கிங் யூனிவர்சிட்டிஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது இல்லாமல் அதுக்கு அடுத்த செகண்ட் டாப் ரேங்கிங், அதாவது செகண்ட் செட் ஆஃப் டாப் ரேங்கிங் யூனிவர்சிட்டிஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தந்தையின் சொத்து வந்துடும், ஆனால் அவருடைய உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் நல்ல ஒரு சீரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது.
அது தவிர பார்த்தீங்கன்னா தந்தையினுடைய உழைப்பால் முன்னேறிய, அதாவது சில ஆர்கனைசேஷன்ஸில் பெரிய பிரச்சனைகள் வரும், தந்தைக்கும் மகனுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார். அதனால் மென்டல் ஸ்ட்ரெஸ் வரக்கூடிய வாய்ப்பு, எதிர்பாலினத்தவர் மூலியமாக மென்டல் ஸ்ட்ரெஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சில காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உடல் நலத்தில் பார்த்தீங்கன்னா ஏன்னா உடற்பயிற்சி ரொம்பவுமே முக்கியம். உடற்பயிற்சி செஞ்சுட்டு வர்றதன் மூலியமாக இந்த பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்ட்னர்னுடைய பிரச்சனைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகளை தொழிலில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோடு பார்த்தோம்னா வெளிநாடு போய் படிக்கணும், வெளிநாட்டிலிருந்து பொருள் வரணும்னு பார்க்குறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா பயங்கர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா புதிய வீடு மனை இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கணும் புதுசாக அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதில் சற்று பின்னடைவு இருக்கும். அதில் டாக்குமெண்டேஷன் அதெல்லாம் லீகாலிட்டியை கொஞ்சம் ஒழுங்காக பார்க்குறது ரொம்பவே நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால அந்த வீடு ஏதாவது வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த விஷயத்தில் டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருக்கா, எல்லா விஷயங்களும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது. சரி, இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது சனி 7ஆம் இடத்துல இருக்காரு, அது ஒரு பெரிய பின்னடைவா அப்படின்னா 7ஆம் இடத்துல சனி இருந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். வேலையில் மாற்றங்கள் வரும், வெளிநாடு போகக்கூடிய ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம், எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. இந்த கன்னியாராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க சரணாகதி அடைய வேண்டியது எம்பெருமான் ஐயன் ஐயப்ப சுவாமியை சரணாகதி அடைகிறது சிறப்பாக இருக்கும். எப்படியாவது இந்த காலகட்டங்களில் சபரிமலையை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதத்தில் அதுதான் மலையாள மாதத்தின் தொடக்கம் 5 நாள் நடை திறந்திருப்பாங்க. இந்த 5 நாள் நடை திறந்திருக்கிற இடத்துல கூட்டம் குறைவாக இருக்கும். அப்போ 6/3/2026 24/4/2028 எப்படியும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாசாந்திர நடை தரப்பில் போயிட்டு இருமுடி சுமந்து பொண்ணு 18ஆம் படி மிதித்து எம்பெருமானான தர்மசாஸ்தாவை கண்டு தொழுதுட்டு வந்தோம்னா வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையுமே விலகும். பொண்ணு 18ஆம் படி ஒவ்வொரு படிக்கும் தனித்தனி தத்துவங்கள் உண்டான படி. அந்த 18ஆம் படியை மிதிக்கும்போது நீங்கள் செய்த கர்மாக்கள், நீங்கள் செய்த பாவங்கள் அத்தனையும் போகக்கூடியது இந்த காலகட்டங்கள். சாமி எனக்கு தர்மசாஸ்தா கோயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இப்போ பார்த்தீங்கன்னாக்களே தமிழ்நாட்டில் பெரும்பாலான ஊர்களில் எம்பெருமான் தர்மசாஸ்தா கோயில் இருக்குது. அந்த தர்மசாஸ்தா கோயிலுக்கு வாரம் சனிக்கிழமை போயிட்டு ஐயப்பனை தொழுதுட்டு வாங்க. அதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க இந்த சனிக்கு உண்டான தொந்தரவுகளுக்காக எம்பெருமான் ஐயப்பனுக்கு போடுறது நீராஞ்சனம் அப்படின்றது தேங்காவை உடைச்சி அதில் உள்ள இளநீரை கொட்டிட்டு ஒரு எல் தீபம் காடா துணியில் வச்சுட்டு எம்பெருமான் ஐயப்பனுக்கு காமிக்கக்கூடியது நீராஞ்சனம். இந்த நீராஞ்சனம் அப்படின்றது சனிக்கிழமை செய்வாங்க. இது சனி பிரீத்தி ஆகும். அப்போ நீங்கள் அங்கே சபரிமலை போய்ட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் கண்டு தொழுதுட்டு வாங்க. அப்படி தொழ முடியாதவங்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள எம்பெருமான் ஐயப்ப சுவாமிக்கு சனிக்கிழமை நீராஞ்சனம் பண்ணிட்டு வாங்க. சாமி எனக்கு அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நான் சொல்லக்கூடிய எளிய காயத்ரி 6/3/2026 24/4/2028 வரலும் டெய்லியே ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்திரிச்சு விட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஓம் காகத்வஜாய வித்மகி கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இதை டெய்லி 8 ட்ரிப்பு சொல்லிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை விலகும். சரி, இதை தவிர வேறு ஏதாவது எளிய பரிகாரம் இருக்கா?
கண்டிப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுடைய வீட்டுக்களை குப்பைகளை அள்ளி சென்று போகிறாங்கல்ல, அந்த குப்பைகளை அள்ளி கொண்டு போகிறவங்களுக்கு, உழைப்பாளிகளுக்கு அவங்களுக்கு உண்டான கை உறை ஒன்று, இல்லாட்டி கால் செருப்பு வாங்கி கொடுக்கலாம். அதே போல் வயது முதிர்ந்தவங்களாக இருந்தாக்க இரும்பு தடி வாங்கி கொடுக்கலாம், கொடை வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல உள்ள கோயில் பூசாரிகளுக்கோ, கோயில் ஐயர்களுக்கோ, பட்டாச்சாரியார்களுக்கோ என்னென்ன பொருளாதாரத்தில் உதவி செய்ய முடியுமோ எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு தர்மத்தை ரட்சிக்கணும். அந்த தர்மத்தை ரட்சிக்கிறவங்க கோயிலில் உள்ள பூசாரிகளும், கோயிலில் உள்ள ஐயர்களும், கோயிலில் உள்ள சிவாச்சாரியார்களும், கோயிலில் உள்ள பட்டாச்சாரியார்களும் தான். இவருக்கும் இறைவனுக்கும் தான் நேரடி தொடர்பு. அப்படி நேரடி தொடர்பில் உள்ளவங்க பெரும்பாலும் பார்த்தோம்னாக்க பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. கோயிலில் உள்ள சிவாச்சாரியாக இருக்கட்டும், பூசாரியாக இருக்கட்டும், பட்டாச்சாரியாக இருக்கட்டும், அவங்க குறைந்த வருமானத்தில் தான் அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் எம்பெருமானுக்கு சேவை செய்வதே பெரிய காரியம் அப்படின்ட்டு தன்னுடைய அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க மழை காலம், வெயில் காலம், புயல் காலம் எதுவுமே கிடையாது. அவங்க எல்லா நாளும் போய் பெருமாள் கோயிலாக இருந்தாலும் திறக்கணும், ஈஸ்வரன் கோயிலாக இருந்தாலும் திறக்கணும், அம்மன் கோயிலாக இருந்தாலும் திறக்கணும். நம்ம லீவு போட்டுருவோம், விட்டுட்டு இருப்போம் மழையாக இருக்குன்ட்டு. ஆனால் அவங்க போவாங்க. எம்பெருமான இறைவனை சேவிக்கக்கூடிய அந்த சிவனடியார்கள், அந்த பட்டாச்சாரியார்கள், அந்த பூசாரிகளுக்கு வேண்டிய பொருள் உதவி செய்யுங்க. கண்டிப்பாக பிரச்சனையை விட்டு வெளில வரலாம். சரி, மொத்தத்தில் கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி என்னென்ன நற்பலங்களையும் என்னென்ன கெடுபலங்களையும் தரும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, கன்னியாராசியை பொறுத்தவரையும் 7ஆம் இடத்தில் சனி பகவான் வரார். அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு, எதிர்பாலினத்தவருக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா திருமண யோகம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். அதை தவிர பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்ட்னர் கையோங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதன் மூலியமாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக தேவைப்படக்கூடிய காலமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவியருக்கு பார்த்தீங்களேயானால் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேயானால் புதிய வீடு மனை அமையும். இருந்தாலும் டாக்குமெண்டேஷன் எல்லாமே ஜாகிரதையாக பார்த்து வாங்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா டாக்குமெண்டேஷன் கிளியராக இருக்கான்றதை பார்த்து அதற்கு உண்டான வேலைகளை செய்வது நிச்சயமாக நல்லது. இந்த கன்னியாராசிக்காரர்கள் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, அதை தவிர இன்ஜினியராக இருக்கிறவங்க, அதை தவிர ஏரோநாட்டிக் இன்ஜினியராக இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் சைடில் இருக்கிறவங்க, எழுத்து பணியில் இருக்கக்கூடிய கவிஞர்கள், கலைஞர்கள், ஆர்ட் டைரக்டர்ஸ், சினிமா துறையில் இருக்கிறவங்க, அதை தவிர பார்த்தீங்களேன்னா இந்த புஸ்தகம் சம்பந்தமாக, அதாவது டிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, தட்டச்சு பயில்றவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும். உடல் உழைப்பு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ரொம்பவும் முக்கியம். உடல் நலத்தில் பேணி காப்பது மிகவும் நிச்சயமாக வேண்டும் அப்படின்றதையும் சொல்கிறோம். 4ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடு மாற்றம், ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.